என்னோட பேர் திவ்யா செந்தில். கரூர்ல இருந்து வரோம். கரூர் எக்னம் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் நான் சொல்லிக்கிறேன். 2020 மார்ச்சில் இந்த தியானம் எனக்கு அறிமுகமாச்சு. யூடியூப் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜூம் கிளாஸஸ் நிறைய அட்டன் பண்ணினேன். எனக்குள்ள நிறைய கேள்விகள், அதுக்கான பதில்கள் எல்லாம் அந்த ஜூம் கிளாஸஸில் எனக்கு கிடச்சிட்டே இருந்தது. அல்ல குறையாத ஞானத்தை வாரி வாரி வழங்கிட்டே இருந்தாங்க பிஎம்சி ஜூம் சேனலில். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கே வாணியம்பாடிக்கு ஒரு 3 டைம்ஸ் பௌர்ணமிக்கு வந்திருக்கேன். நாகேஸ்வரா சார் வந்து பௌர்ணமி கிளாஸஸ் வந்து பண்ணிகிட்ருப்பார். இங்கே வந்து நிறைய எக்ஸ்பீரியன்சஸ், நிறைய அனுபவங்கள் எனக்கு கிடைச்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது வந்து மிகப்பெரிய சக்தி க்ஷேத்திரம். இதை வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இங்கே வந்து அவ்வளோ பெரிய மாற்றங்கள் நிகழும். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக அடிக்கடி வரணும். யக்னத்துக்கு மட்டும் இல்லை, நிறையா டைம்ஸ் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா படிப்படியாக எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்தது. எப்போவும் உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்திங்கன்னா, நான் தியானத்துக்குள்ளே வந்து ஒரு 20 டேஸ்லேயே கிளியர் ஆகிடுச்சு. எனக்கு நெக் பெயின் இருந்துச்சு, இடுப்பு வலி இருந்தது, உட்காந்து தான் சமைக்கிற மாதிரியான கண்டிஷனில் நான் இருந்தேன். நான் இத்தனைக்கும் தியானம் வந்து ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 5-10 மினிட்ஸ் அப்படி ஆரம்பித்து 20 மினிட்ஸ் தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. அப்போ இதை எல்லாத்துக்கும் கொண்டுட்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு. அப்போ சீனியர் மாஸ்டர்ஸ் வந்து எனக்கு நிறைய கைட் பண்ணாங்க. அப்படி தான் என்னோடய பயணம் ஆரம்பித்தது. மற்றவங்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே வந்தோடனே யூனிவர்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ சின்ன சின்ன கிளாஸஸ் நிறையா பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு எக்னம் பண்ணுற வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிச்சு. அதுக்கு நிறைய ஹெல்ப்பை வந்து பிஎம்சி மாஸ்டர்ஸ் வந்து பண்ணாங்க, கைட் பண்ணாங்க, ஊக்கப்படுத்தினாங்க. நாங்கள் 4 பேர் பண்ணணும் தியான மகா யக்னம் கரூரில் வந்து. டாக்டர் ராஜா சார், டாக்டர் எழிலரசி மேம், மணிகண்டன் சார் அண்டு நாங்கள் 4 பேரை நாங்கள் பண்ணணும். எங்கள் வீட்லேயும் எங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கிடச்சிச்சு. எங்களுக்கு வந்து கிராமத்தில் இருக்க மூளை முடுக்கு எல்லாம் கொண்டுட்டு போய் சேர்க்கணும்னு பத்ரிஜி சொல்லியிருந்தார். ஜெயக்குமார் சார்கிட்ட கேட்ட உடனே எஸ். இப்போ சொன்னார் இல்லையா, எதை கேட்டாலும் ஃபஸ்ட்டு எஸ் சொல்லுங்கன்ட்டு. அதை கூட நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். தியான மகா யக்னத்தில் வந்து நிறைய கற்றுக்கிட்டோம். அதில் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் வந்து எஸ். யார் என்ன கேட்டாலும் நான் முதல்ல எஸ் சொல்லுவேன். அவர் சொன்னதுக்கப்புறமா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தியானத்தை பொறுத்த வரைக்கும் எது கேட்டாலும் நான் ஃபஸ்ட்டு யோசிக்கவே மாட்டேன். என்னால் முடியுமா முடியாதா யோசிக்க மாட்டேன், எஸ் சொல்லிவிடுவேன். அப்புறம் தான் நான் யோசிப்பேன் என்னால் முடியுமா அப்படின்ட்டு. முடியுதோ முடியலையோ யூனிவர்ஸ் நம்மளை கைட் பண்ணி கொண்டுட்டு போயிடும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ கரூர் தியான மகா யக்னம் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா, அங்கே நடத்தின சைவ பேரணி, கரூரில் வந்து சைவ பேரணி நடத்தணும்னு 4 வருஷமாக எனக்கு மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருந்துச்சு. நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ் மட்டுமே 100 பேர் வந்து அதை நடத்தி கொடுத்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே நான் மிகப்பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அற்புதமாக நடந்துச்சு அந்த சைவ பேரணி. யக்னம் ரொம்ப அற்புதமாக நடந்துச்சு. நிறைய கற்றுக்கிட்டோம் அதில். அதுக்கப்புறம் அந்த யக்னத்தை தொடர்ந்து இப்போ கரூரில் ஒரு பிரமிட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி பூஜை போட்டுட்டு தான் இங்கே வந்தோம். 1 டே பிஃபோர் வந்து பூமி பூஜை போட்டுட்டோம். 16க்கு 16 சைஸில் ஒரு பிரமிட் வந்து வரப்போகுது. அடுத்து சீக்கிரமே பிஎம்சியில் வந்து அது ஓப்பனிங்க்கான அழைப்புகள் வரும். எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய தியானம் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க.